சார் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம்னு யோசிச்சோம் சார். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டோம்னா ஏதோ ஒரு வகையில் அதிகாரத்தில் இருக்கவங்கள உறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாருமே பண்ணணும்னு சொல்றாங்க. பட் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை செய்யறதுல எல்லாருக்குமே ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அசம்பிளில ஒரு ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்றோம். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு அது ஒரு சிக்கலான ஒரு காரியமா தான் தெரியுது. அதே மாதிரி டெல்லியிலயும் அதே மாதிரி தான் தோணுது. பட் ஒரு சைட்ல பார்த்தோம்னா பெரிய ஒரு டிமாண்டும் இருக்கு. கண்டிப்பா அதை நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எல்லா தரப்புல இருந்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா நாம் தமிழர் கட்சி அவங்க திருப்பூரூர்ல ஒரு பேரணி நடத்துறாங்க. அதுலயும் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்ற விஷயத்தை அறிவுறுத்துறாங்க. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? ஏன் இது ஒரு சிக்கலா இருக்கு? ஏன் எல்லாம் தயங்குறாங்க? இல்லை, மோடி கவர்மெண்ட் அதை எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. நிச்சயமாக மோடி கவர்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. அவங்க சென்சஸே எடுக்கல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க. இன்ஃபேக்ட் யூ ஷுட் ஒரி அபவுட் சென்சஸ், நாட் அபவுட் காஸ்ட் சென்சஸ். சென்சஸ் தான் எல்லா பேசிக் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸுமே ஃபண்டமெண்டல் நீடு, பேசிக் டாக்குமெண்ட். உங்களோட எல்லா டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸுமே சென்சஸ் தான். மோடி கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்க பாவத்திலேயே நம்பர் 1 பாவம் எதுனா சென்சஸ் எடுக்காமல் இருக்குது. 1872 இந்த 150 வருஷத்தில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் தள்ளி போயிருக்கு. ஈவன் த பீக் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் கூட எடுத்திருக்காங்க. இது காலத்தில் பெங்கால் ஃபெமைன் பீரியடில் கூட எடுத்திருக்காங்க. 1872 எவ்ரி 10 இயர்ஸ். பட் இப்போ கொரோனாவை காமிச்சு தள்ளி போட்டாங்க. மற்ற கண்ட்ரீஸ்லேயும் நடந்தது. பட் அவங்க எல்லோரும் 23 முடிச்சிட்டாங்க. பிகாஸ் 21 டிசம்பரோட கொரோனா ஆல்மோஸ்ட் கேம் டு an end. 22 became நார்மல், ஆல்மோஸ்ட் நார்மல். ஆர் 23 நீ எடுத்துருக்கணும். 23, 24, 25. பட் எப்போ இந்த 25 கண்டிப்பாக இல்லை. 26 நீ எடுக்கிறேன்னா அதுக்கான எந்த பேராஃபெர்னலியாவும் இல்லை, எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை, பட்ஜெட் அலோகேஷன் இல்லை. அப்போ சென்சஸே எடுக்க மாட்டேன் போது சாதிவாரி கணக்கு கேஸ்ட் சென்சஸ் எப்படி எடுப்பாங்க? அதுவும் ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி கண்டிப்பாக அகெயின்ஸ்ட் கேஸ்ட் சென்சஸ். அவங்க வந்து யுவர் போலரைசிங் ஹிந்து சொசைட்டின்றான். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உண்மை சுடும் எல்லாருக்கும். ஏன்னா டாமினன்ட் கம்யூனிட்டிஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ கம்மின்றது எல்லாருக்கும் தெரிய வரும். அதனால தானே கர்நாடகாவில் அந்த சர்வே எடுத்துகிட்டு வெளியில் விடாமல் இருக்கான். பீகார்லேயே வெளியில் விட்டுட்டான். கர்நாடகாவில் 17-18 எடுத்த சர்வேவை, காஸ்ட் சர்வேவை ஏன் வெளியில் விடலை? இதில் ஓப்பன் பேண்டரோஸ் பாக்ஸ் மட்டும் இல்லை. இன்றைக்கி ஹோல்டு இருக்குல்ல, 3 to 5% ஆஃப் த கம்யூனிட்டிஸோட ஹோல்டு ஆர் 10% ஆஃப் த கம்யூனிட்டி ஹோல்டு எவ்வளோ தூரம் ஒரு அட்ரோஷியஸ். பிகாஸ் ஹவு மார்ஜினலைஸ்டு, பெரிய அளவில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் எவ்வளோ தூரம் மார்ஜினலைஸ்டு, எந்த விதமான உங்களுக்கு சோஷியல் ஜஸ்டிஸும் இல்லைன்றது வெளியில் வந்துடும். அது அதனால் பிஜேபி ஐடியாலஜிக்கலி ஹிந்துத்வா இஸ் அகெயின்ஸ்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் ஓபிசிஸ், பிசிஸ் ஆர் தலித்ஸ். இப்போ இருக்க டாமினன்ட் கம்யூனிட்டிஸோட த சோகால் ஃபார்வர்டு காஸ்டோட டாமினன்ஸ் கண்டினியூ ஆகணும்னா நம்பர்ஸ் தெரியக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் காஸ்ட் சென்சஸ் எப்போ எடுத்தான்? வெள்ளக்காரன் எடுத்தது 1931, 32. அதுக்கப்புறம் நமக்கு இல்லவே இல்லை. இப்போ நீங்கள் பண்ணுற அத்தனை விதமான ரிசர்வேஷனும் 100 இயர்ஸ் மேலே எடுத்த ரிசர்வேஷன் ஆல்மோஸ்ட் எடுக்க மாட்டான் அவன். சரி, அவன் எடுக்க மாட்டான். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்குன்னா லீகலி ஸ்பீக்கிங் சென்சஸ் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி சப்ஜெக்ட். காஸ்ட் சென்சஸ் ஹோம் மினிஸ்ட்ரி தான் எடுக்கும். பஸ் காஸ்ட் சர்வேவை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எடுக்கலாம். அதனால தான் பீகாரில் அந்த காஸ்ட் சர்வேவை அதுக்கு அதிகாரம் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு பட்னா ஹைகோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணப்போ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க அப்பீலுக்கு போனப்போ ஹைகோர்ட் ஆர்டர் வாஸ் ஓவர் ரூல்டு. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹேவ் ரைட் டு டேக் காஸ்ட் சர்வே. ஒரு ஓவரால் பிக்சர் கிடைக்கும். இப்போ மோடி கவர்மெண்ட் கண்டிப்பாக சென்சஸ் எடுக்காது, சத்தியமாக எடுக்காது. ஸ்டேட் கவர்மெண்ட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்ஜெக்ட்னு தள்ளி போடுறதால எடுக்காமலே விட்டுடலாமா? எடுத்துதானே ஆகணும். அப்போ இங்கே இருக்க கவர்மெண்ட்டு ஏதோ பார்த்து இவங்க பயப்படுறாங்க. இவங்களோட லாஜிக் படி பார்த்தீங்கன்னா மூச்சுக்கு 300 தடவை சமூக நீதி பேசுகிறவங்க கேஸ்ட் சர்வே எடுக்க வேண்டியதானே. இவங்க சென்சஸ் இல்லை, இது சர்வே தான். இவர் நிதிஷ் எடுத்தார், சித்தராமையா எடுத்தார், நீ எடுக்க வேண்டியதானே. இப்போ தெலுங்கானா எடுக்க போகிறான். why are you dithering? என்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது? இப்போ தெலுங்கானாலாம் அதான் எடுக்கிறோம், டேட்டா வரப்போகுது, அதை பேஸ் பண்ணி ரெப்ரசன்டேஷனை கொடுக்க வேண்டியது. அதில் என்ன பெரிய பிரச்சனை? இங்கே இவங்க வந்து அந்த கம்யூனிட்டி இப்போ இருக்கக்கூடிய இவங்களோட அந்த இங்கே பிராமின்ஸ் இஷ்யூ கிடையாது. இங்கே ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ் ரொம்ப மினிமம் நம்பர்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸ் மாதிரி கிடையாது. இங்கே பிராமின்ஸை தவிர ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் இருக்கவங்க ரொம்ப ஒரு 4 or 5 கம்யூனிட்டிஸ் தான். சைவ வேளாளர் பிள்ளைமார் ஒருத்தர், முதலியாரில் ஒரு செக்ஷனு, நாட்டுக்கோட்டை செட்டியார், எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான். அதர் தென் தட் வந்து உங்களுக்கு வந்து செக்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. வெரி வெரி மினிமல். மற்றபடி எம்ஜிஆர் பீரியட்லேருந்து இங்கே வந்த ஒரு டெண்டன்சி என்னென்னா எல்லாரும் பேக்வர்டு போயிட்டான். உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு வந்து த சோ கால்டு ஃபார்வர்டு கம்யூனிட்டி இன்க்ளூடிங் பிராமின்ஸ் மட்டும் இல்லை, அதர் தென் தட் செக்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், செக்ஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ், சைவ வெள்ளப்பிள்ளமார், முதலியார், நாட்டுக்கோட்டை செட்டியார், இந்த மாதிரி வந்து மினிஸ்கியூல் செட் ஆஃப் கம்யூனிட்டிஸ். இவங்க எல்லாம் சேர்ந்து 3% மேக்ஸிமம் 5% மேலே இருக்காது. தி மேக்ஸிமம்
95% வந்து உங்களுக்கு வந்து பேக்வர்டு கம்யூனிட்டி தான் ஆல்ரெடி. எல்லாரும் பேக்வர்டுக்கு போயிட்டான். இப்போ அதுக்குள்ளே வரக்கூடிய டைனமிக்ஸ் எப்படி டிஸ்டர்ப் ஆகுன்றாங்க. சி தீஸ் கைஸ் இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பயம் இருக்குங்க. இல்லாட்டி இவங்க காஸ்ட் சர்வேலாம் ஈஸியாக எடுத்துருவாங்க. ஏன்னா இவங்க லாஜிக் படி இவங்களோட ட்ராவலை பார்த்தீங்கன்னா, கடந்த கால வரலாறு படி பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த அளவுக்கு வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட், நான் ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படிலாம் விட்டுலாம் வைக்க மாட்டாங்க. அது இவங்களுக்கு ஹார்ட் கோர் இஷ்யூ. மொழி எப்படி உங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான தமிழ்ன்ற அந்த ஒரு இஷ்யூ வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஒரு பிரெட் வின்னிங் இஷ்யூவோ, அந்த மாதிரி சாதி வந்து இவங்களுக்கு, அதுவும் பேக்வர்டு கம்யூனிட்டிஸோட ஓட் பேங்க்ன்றது இவங்களுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் வின்னிங் இஷ்யூ. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் வந்து ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக அதை மறுக்கணும்? அவன் சத்தியமாக எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அதை அவங்க சப்ஜெக்ட்னு ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டீங்கன்னா அப்போ எடுக்காமலே நம்ம விட்டுடலாமா? ஸோ ரொம்ப நாள் திமுக கவர்மெண்ட்டு இந்த ஸ்டாண்டில் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இது பிஜேபிக்கு வசதியாக இருக்குது. காஸ்ட் சர்வே திமுக எடுக்காமல் இருக்குது. இன்டைரக்ட் டாசிட் அக்ரிமெண்ட்டாக தெரியாது. நீ எடுக்கலாம்ல, உங்ககிட்ட பவர் இருக்குல்ல. காஸ்ட் சர்வே நீ எடுக்கலாம், காஸ்ட் சென்சஸ் தான் நீ எடுக்கக்கூடாது. அப்படி தான் அவன் எடுத்திருக்கான். உனக்கு ஓவரால் பிக்சர் கிடைக்கும்ல. நேஷன் ஆஃப் இஸ்லாம்னு ஒரு அமைப்பு இருக்கு யூஎஸ்ல, ரொம்ப நாளாக இருந்த அமைப்பு தான். முகமது அலி, மால்கம் எக்ஸ்லாம் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள். ஆமாம். அதில் அந்த அமைப்புக்கு ஒரு பத்திரிகை உண்டு. அந்த பத்திரிகை பேர் எனக்கு மறந்துச்சு. அதில் கடைசியில் வந்து அவங்களோட முக்கியமான அஜெண்டாஸ்லாம் போட்டிருப்பாங்களாம். அதில் ஒரு முக்கியமான அஜெண்டா என்னன்னா, அமெரிக்காட்டிருந்து நம்ம பிரிஞ்சு தனியாக ஒரு நாடு உருவாக்கணும் அப்படின்றது ஒரு அஜெண்டா. அதுக்கு ஒரு தலைவர் சொல்லுவார் நல்லா, என்னன்னா, நிஜமாவே நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா நானே சொல்கிறேன் சாத்தியம் இல்லை, நம்மளால் அதெல்லாம் பிரிச்சு எடுக்க முடியாது. அப்புறம் ஏன் நீங்கள் இதை போட்டிங்கன்னு கேட்டோன்னா, ஐ வாண்ட் யூ டு நோ ஹவு ஜஸ்டிஸ் லுக்ஸ் லைக். நியாயம்ன்றது எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். அதுக்காக தான் அதை வச்சுருக்கேன். நமக்கு தனி நாடுன்றது நமக்கு அது நியாயமான ஒரு விஷயம், அதனால அதை போட்டிருக்கேன். ஸோ நியாயம் என்னன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அது சாத்தியம் இல்லையா செகண்டரி. அதே மாதிரி தான் ஒன்ஸ் நமக்கு அந்த டேட்டாலாம் கிடச்சிதுன்னா எது நியாயம், எது சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது அந்த டேட்டா வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் சொல்லிட்டு இருந்தாலும் அது உண்மையாக நமக்கு தெரியாது. இப்போ இவங்க சொல்கிறது தான். பட் அதுக்கு ஏன் இவ்வளோ தயங்குறாங்க? அதுக்கு ஏன் பெரிய லெவலில் ப்ரெஷரும் எல்லாம் ஆர்கனைஸ்டாக ப்ரெஷர் போட மாட்டேங்கிறாங்கன்ற கேள்வியும். ஆமாம். ஏன்னா இப்போ அந்த கட்சிகள், கூட்டணி கட்சிகள், நிலை வித்வான்கள் அகைன் என்னைக்கு டோஸு அவங்கள திட்டணும் நம்ம, லெஃப்டோ காங்கிரஸோ, அவங்க பட் அப்படி தான் நடந்துக்கிறாங்க. அவங்க இதில் வந்து ப்ரெஷர் ஏன் போட மாட்டேன்றாங்க? அவங்க நேஷனல் லெவலில் நீ கேட்குற ஸ்டேட் லெவலில் கேட்கலாம். தெலுங்கானாவில் வாங் கவர்மெண்ட் பண்ணுறான்ல, சித்தாராமையா கவர்மெண்ட் வாங் கவர்மெண்ட் இல்லை. அப்போ சித்தாராமையாவுக்கு ஒரு நீதி, ரேவந்த் ரெட்டிக்கு ஒரு நீதி, ஸ்டாலினுக்கு ஒரு நீதியா? இந்த ரெட்டை நாக்கு எதுக்கு காங்கிரஸுக்கு? ஏன் நீ எடுக்க மாட்டேன்ற? காஸ்ட் சர்வே எடுக்க மாட்டேன்ற? எல்லா விஷயத்துலையும் திமுக வந்து நாங்கள் கொத்தடிமையாக தான் இருப்போம்னா நீங்கள் உங்கள் சுயத்தை எழுந்து நிற்கிறீங்கல்ல. ஒரு கட்டத்தில் வெடிச்சு செதுரும். இது ப்ரெஷர் பண்ணணும்ல, பண்ண மாட்டேன்றீங்க. பாமக மட்டும்தான் கேட்குது. ஏடிஎம்கேக்கு இதெல்லாம் எந்த இஷ்யூமே கிடையாது. அது அடுத்த தடவை பவர்லேருந்து உட்காரணும், ஆன்டி டிஎம்கே பேசி அவ்வளோதான். பிஜேபி ஸ்ட்ராங்லி அப்போசிங் தி காஸ்ட் சர்வே, காஸ்ட் சென்சஸ்ஸு. அப்படியே விட்டுடலாமா நம்மப்போ? இது ஒரு, நான் என்ன சொல்கிறேன், நீ மொழி விஷயத்தில், டீலிமிட்டேஷன் விஷயத்தில், மாநில உரிமைகள், ஃபண்டிங்கு, இதிலெல்லாம் வந்து பிஜேபிக்கு எதிராக ஸ்ட்ராங்காக நிற்கிறவங்க. அந்த லாஜிக்கோட எக்ஸ்டென்ஷன் தானே காஸ்ட் சர்வே. அதில் நீ சர்வே எடுக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குது, சென்சஸ் எடுக்க தான் ரைட்ஸ் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து த ஜஸ்டிஸ் வில் லுக் லைக்குன்னு தோணும்ல. ஒரு அந்த டாக்குமெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஒதுக்கி தள்ள முடியாதுல்ல. இப்போ நீட்டு பிரச்சனை வந்தப்போ உங்களால் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு ஏமாற்றி மக்களை, ஸ்டூடெண்ட்ஸை ஏமாற்றி, பேரண்ட்ஸை ஏமாற்றி ஓட்டு வாங்கினீங்க. ஓட்டு வாங்கி ஜெயிச்சோன்னா முதல் கையெழுத்துன்னு சொல்லிவிட்டு அல்வா கொடுத்தீங்க. அதுக்கு பிறகு எப்படி ஒரு ஃபேஸ் சேவர் பண்ணீங்க? ஏகே ராஜன் கமிட்டின்னு ஒன்று போட்டிங்க. ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் கமிட்டின்னு ஒன்று போட்டிங்க. அது நீங்கள் போட்ட கமிட்டி. அதுக்கு ஒன்றும் பெரிய வேல்யூலாம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அகைன் ஃபார் நீட்டுன்னு இருக்கும்போது ஏகே ராஜன் கமிட்டியால் என்னத்தை சாதிச்சிட முடியும்? ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜோட ரிப்போர்ட்டுன்றது அதுக்கு என்ன வேல்யூ when it is pitted against a சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்? அப்போ அதெல்லாம் நீ பண்ண தெரியுதில்ல. நீட்டுக்கு எதிராக ஏகே ராஜன் கமிட்டி போட்ட மாதிரி இங்கே நீ ஒரு காஸ்ட் சர்வே, நான் சொல்கிறது அந்த லாஜிக் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த சர்வேவை எடுக்கிறது தானே உன்னோட ஒரே வேலையாக இருக்க முடியும். அதில் ஏன் இவ்வளோ தூரம் ஒய் ஆர் யூ டிதரிங் அண்ட் அவாய்டிங்? அதை பார்த்தா தான் நீங்கள் நியாயமாக இருக்கீங்களானே சொல்ல முடியல. அட்லீஸ்ட் சம் பேசிக் டேட்டா யூ லேவ் இல்லை. அநியாயம் நடந்தால் நீங்கள் அப்போ சரி பண்ண முடியல. நான் எடுக்கவே மாட்டேன், நீ எப்படி சொல்ல முடியும்? அவன் எடுக்கவே போகிறதில்ல. அவன் சத்தியமாக எடுக்க மாட்டான். as long as this government is there won't be any caste census across the country. அதுக்கு வைக்கப்படுற ஒரு ஆர்கியூமெண்ட் என்னன்னா, இது ஒரு தியரியாக சில பேர் முன்வைக்கிறாங்க. இப்போ திமுகவை பொறுத்தளவில் சில சாதியினருக்கு அதிகப்படியான ரெப்ரசன்டேஷன் இந்த கட்சியில் கொடுக்கப்படுது. மினிஸ்டர்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா சில சாதியினருக்கு அதிக ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அதுவும் இன்னொரு ஆர்கியூமெண்ட் என்னன்னா, மாற்று மொழி பேசக்கூடியவர்களுக்கும் அதிக ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஒன்ஸ் டேட்டாலாம் வெளியே வந்ததுன்னா
அவங்களோட ஆக்சுவல் பாப்புலேஷன் என்னன்னு தெரியும். ஸோ அவங்களோட பாப்புலேஷனை தாண்டி அதிகப்படியான ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கும்போது அது ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய கேள்விகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஏன் இவங்களுக்கு நிறைய ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்கன்ற ஒரு ஆர்குமெண்ட்டும் வைக்கிறாங்க. நியாயமான ஆர்குமெண்ட். இவங்களுக்கு தே காட் ஸ்கெலிட்டன்ஸ் இந்த கபோர்டு. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நிறைய அனாமலிஸ் இருக்குது. இவங்களோட ஓட் பேங்க்கில் யாருக்கெல்லாம் இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்கல. காஸ்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா வந்து சில கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும் இவங்க அதிக ரெப்ரஸன்டேஷனும் பல கம்யூனிட்டிஸ்க்கு ரெப்ரஸன்டேஷன் இல்லாதது. ஒன்று தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு டிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியத்துவம். இந்த உண்மைலாம் வெளியில் வரும். அப்போ எல்லாமே தெரிஞ்சிடும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒன்றும் இல்லை, யூ ஜஸ்ட் இமேஜின். இப்போ இந்த 22ஆம் தேதி இந்த வார கடைசியில் ஆல் பார்ட்டி மீட்டிங் டீலிமிட்டேஷனுக்கு ஒரு 7 ஸ்டேட்டுக்கு இவங்க டெலிகேஷன் அனுப்புகிறாங்க. அந்த டெலிகேஷனோட கம்போசிஷன் பார்த்தீங்கனாலே இவங்க யார் அனுப்புகிறான்னு தெரியுது. ரேவந்த் ரெட்டி பார்க்குறதுக்கு தெலுங்கு தெரிஞ்சவங்கெல்லாம் போகிறாங்க, எம்பிஸு, மினிஸ்டர்ஸு. சித்தாராமையா பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு டீம் போகுது, அதில் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து நவீன் பட்நாயக்கை பார்க்குறதுக்கு தயாநிதி மாறனும் ராஜாவும் போகிறாங்க, ஓரளவு ஹிந்தி தெரிஞ்சவங்கன்னு. அப்போ இந்த மாதிரி வந்து அதோட இன்ட்ரெஸ்டிங்லி ரேவந்த் ரெட்டியையும் இவரையும் சித்தாராமையாவும் பார்க்க போன இவங்களோட டீமோட கம்போசிஷனை பார்த்தீங்கனாலே இவங்க பார்ட்டியில் யாரோட டாமினன்ஸ் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இப்போ சொன்னீங்கல்ல, செக்ஷன் ஆஃப் அப்சர்வர்ஸ் வந்து சில கம்யூனிட்டிஸ்க்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸு, சில லிங்குவிஸ்டிக் குரூப்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸுன்றது பச்சையாக தெரியும். அதெல்லாம் தட் வில் டிஸ்டர்ப் தர் மெனி தியரிஸ். அதனால் அவன் எடுக்க மாட்டான்னு உங்களுக்கு சத்தியமாக தெரியுங்க. அதனால தான் நான் எடுக்க மாட்டேன், தப்பிச்சிருது. அப்படியே சொன்ன மாதிரி வந்து ஜஸ்டிஸ் ஷுட் நாட் பி மேட் பட் ஆல்சோ ஷுட் பி லுக் லைக், இல்லையா? ஆமாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்ககிட்ட அவன்லாம் முட்டாளா, பீகாரில் எடுத்தவங்க முட்டாளா, இல்லை சித்தாராமையா முட்டாளா, இப்போ ரேவந்த் ரெட்டி எடுக்க போகிறாரு அவர் முட்டாளா? அப்புறம் எதுக்கு இவ்வளோ பயந்து ஓடுறீங்க? ஒரு சம் பேசிக் டாக்குமெண்ட் டேட்டா உங்ககிட்ட இருக்கும்ல, வழக்கமாக நீங்கள் அதெல்லாம் செய்வீங்க. உங்கள் லாஜிக் படியே இது இடிக்குது. ஏன் இடிக்குதுன்னா உங்கள் இன்னர் டைனமிக்ஸ் கொலாப்ஸ் ஆகிடும். ட்ரெடிஷ்னலாக சில கம்யூனிட்டிஸ் மட்டும்தாங்க இடம், பலருக்கு அங்கே இடம் கிடையாது. குறிப்பாக எஸ்சி எஸ்டிஸ்க்கு அங்கே ஸ்கோப் கிடையாது. உங்கள் பார்ட்டியில் உள்ள டாமினண்ட் கம்யூனிட்டிஸு எஸ்சி எஸ்டிஸ் வளர்கிறத விரும்ப மாட்டான். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் பார்ட்டி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ப்ளஸ் தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளுக்கான அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ, உங்களோட பார்ட்டி ஸ்ட்ரக்சரில் அவங்க எவ்வளோ தூரம் வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஃபார் ஏஜஸ் டாமினண்ட் பொசிஷனில் இருக்காங்கன்றதெல்லாம் இப்போ உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது ஊர் உலகத்துக்கு தெரிய வரும். ஸோ யூ அப்போஸ் கேஸ்ட் சர்வே. உங்களுக்கு நல்லா தெரியும் அவன் சத்தியமாக கேஸ்ட் சென்சஸ் எடுக்க மாட்டான்னு. அப்படியே இதை வச்சு வண்டியை ஓட்ட வேண்டியதுதான். ஸோ இவங்களுக்கு வந்து ஏன் கேஸ்ட் சர்வே எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா தே காட் ஸ்கெலிட்டன்ஸ் இன் தர் கபோர்டு. இது வெளியில் வந்துன்னா இவங்களுக்கு இன்னமும் சிக்கல் உருவாகும், இன்னர் டைனமிக்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால் இவங்க அதை எடுக்க மறுக்கிறாங்க. ஷியர் செல்ஃபிஷ் மோட்டிவ் தான் எடுக்க மறுக்கிறாங்க. இப்போ லெட்ஸே இப்போ சென்சஸ் எடுக்கிறோன்னு வச்சுப்போம், அதை பேஸ் பண்ணி டிஎம்கே பார்ட்டியை ரிஃபார்ம் பண்ண முடியுமா? சத்தியமாக முடியாது. இனிமேல் ரிஃபார்மேஷன்லாம் அந்த பார்ட்டி கிடையாது. வயசாயிடுச்சுன்றீங்க? வயசாயிடுச்சதுக்கு அந்த பார்ட்டிக்கு ரெஃபர்மேஷன்லாம் இனிமேல் கிடையாது. த ப்ராப்ளம்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரக்சரல் அண்ட் இன்டெப்த். அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறதெல்லாம் இனிமேல் ரெப்ரஸன்டேஷன் வந்து தலைமைக்கு எவன் ஜால்ரா போடுறான், பவர் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு எவன் குலாம் போடுறான், எவன் வந்து காலை கழுவுறான், எவன் காசு கொடுக்குறான், எவன் எல்லா விதமான வேலையும் செய்கிறான், இண்டிவிஜுவல்ஸை வந்து திருப்திப்படுத்துறதுக்கும் ப்ளஸ் பார்ட்டி ஸ்ட்ரக்சருக்கு, பார்ட்டினா யார், ஃபேமிலிக்கு எவன் காசு கொடுக்குறான், அதை வச்சு தான் இனிமேல் பார்ட்டிக்கான ரிஃபர்மேஷனு. நீங்கள் சொல்கிறலாம் கமான் கேப்ரியல், அதெல்லாம் வந்து போச்சு, அண்ணாவோடையே போச்சு. கலைஞர் ஓரளவு ஸ்டெபிலைஸ் பண்ணார், அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்லி பிகம் ஃபேமிலி பாலிடிக்ஸ். இன்றைக்கி எப்படி ஏடிஎம்கேக்கு வந்து நீங்கள் தானே சொல்லுவீங்க மணி ட்ரிவன் பவர் ட்ரிவன். இன்றைக்கி ஏடிஎம்கேக்கு எப்படி மணி ட்ரிவனாக போச்சோ, இருக்கிற சொத்தை காப்பாற்ற தான் அரசியல் ஆகி போச்சோ, நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து டிஎம்கேக்கும் அதுதான் விதி, எழுதி வச்சுக்கோங்க. அது எஸ்பெஷலி 29 மோடிக்கு பிஜேபி கம்ஸ் டு பவர், ரிட்டைன்ஸ் பவர்னால் மார்க் மை வேர்ட்ஸ், இன்றைக்கி ஏடிஎம்கேவோட ஸ்டேட்டஸ் தான் டிஎம்கேக்கும் மணி ட்ரிவன் தான். பார்ட்டிக்கு வந்து பவர் இப்போ இருக்கிற சொத்தை காப்பாற்ற thousands of crores, few lakh crores as ப்ராப்பர்ட்டி, அதை காப்பாற்றுறதா இனிமேல் பாலிடிக்ஸாக மாறும். இன்றைக்கி அதுதானே ஏடிஎம்கேவோட ப்ராப்ளம். த சேம் ஃபேட் வில் ஃபால் ஆன் டிஎம்கே. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காஸ்ட் சர்வே எடுத்து அந்த ரெஃபர்மேஷன்லாம் அரே கமான்யா நான்சென்ஸ். ரெஃபர்மேஷன் இதெல்லாம் கெட்ட வார்த்தை. 75 வருஷம் ஓடி போச்சு. இனிமேல் வந்து வரும் ஆண்டுகள் வந்து கம்மிங் இயர்ஸ் வந்து தே வில் switch their platform from power driven to money driven politics. Satyama, because we got so much of money, sheets of நான் ரிஃபார்ம்ஸ்ன்றது பெருசாக சீரியஸாக எதுவும் கேட்கல.
சில கம்யூனிட்டிஸ் இப்போ ரெப்ரசன்டேஷன் கேட்குறாங்க, அவங்களுக்கு அதிகப்படியான பாப்புலேஷனும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுக்கலாம், சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். அதெல்லாம் யார் செய்வா? அதே மாதிரி சின்ன மைனாரிட்டி இருக்கவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மி இல்லைங்க, இல்லைங்க. அதெல்லாம் யார் செய்வா? சோஷியல் ரிஃபார்ம்ஸில் நம்பிக்கை இருக்கவும் செய்வோம். அந்த பீரியடை திமுக கடந்து போயிடுச்சு. இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஃபேமிலி ஓன்டு கம்பெனி. அது சென்ட்ரலைஸ்டு கமாண்டு ஒரு ஃபேமிலி கிட்ட, டிஸ்ட்ரிக்ஸில் அங்கங்கே குறுநில மன்னர்கள். அவன் சொத்தை பாதுகாத்துக்கிறது தான் அவனுக்கு அரசியல். இது நான் சொல்கிறது ப்ரூட்டல் ட்ரூத். இன்றைக்கி பவர் இருக்குது. இன்றைக்கி வந்து பவர் இது பண்ணிக்கிறதுக்கு, ரிட்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஆன்டி மோடி ரெட்டரிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ டீலிமிட்டேஷன் பேசுவீங்க, ஆன்டி தி எஜுகேஷன் பேசுவீங்க, கமான் எல்லாம் நீங்கள் பேசுவீங்க சார். பட் ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன், ஈவன் ஐ கேன் சே கப்பல் ஆஃப் இயர்ஸ் டவுன் த லைன், 26க்கு பிறகே நான் சொல்கிறேன், 29 பிஜேபி மறுபடியும் கம்ஸ் பேக்னா இட் வில் பி எக்ஸ்பெக்டட். இன்றைக்கி ஏடிஎம்கேவோட நிலைமை தான் டிஎம்கேவோட நிலைமை. மார்க் மை வேர்ட்ஸ், இட்ஸ் அ சோஷியல் ட்ரூத். நான் எந்த உள்நோக்கமும் இல்லாமல், எந்த விதமான பயஸும் இல்லாமல் நான் சொல்கிறேன். உங்ககிட்ட இருக்க பணம் அவ்வளோ தூரம் இருக்குது. அவ்வளோ பணம் வந்ததுன்னா ஆப்வியஸ்லி ஒரு பாலிடிக்ஸ் வில் பிகம் மணி ட்ரிவன், நாட் பவர் ட்ரிவன். இன்றைக்கி போடக்கூடிய இத்தனை கோஷமும் இன்றைக்கி பவரை காப்பாற்றிக்கிறதுக்கு, 26ல் நீங்களே பவருக்கு வந்தீங்கனாலும் அது மாறும். this much of loot, this much of corruption வந்து will destroy your ideals. சோஷியல் ட்ரூத்துங்க இது, நேச்சர்ஸ் லா. அவங்களுக்கு அதானே நடக்குது. அந்த அம்மா இருந்த வரைக்கும் அது பவர் ட்ரிவனு. 1000 கரப்ஷன் இருந்தாலும், ஈவன் தோ ஷி வாஸ் அ கன்விக்டட் பர்சன், லேட்டர் ஆன் த கன்விக்ஷன் வாஸ் ரிவர்ஸ்டு. அதுக்கப்புறம் இறந்த பிறகு ஆல் அதர்ஸ் வேர் கன்விக்டடு. அந்த அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் வேர் கன்ஃபிஸ்கேட்டட். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஷி வாஸ் கன்விக்டட் பாஸ்துமஸ்லின்னு அர்த்தம். அபைட்டட்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டு அந்த அம்மா ப்ராப்பர்ட்டி எதுக்கு வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணுறான்? See the contradiction in law. அந்த அம்மா குற்றவாளியா நிரபராதியான்னு பேசும்போது சார்ஜஸ் ஆர் அபேட்டடு, என்ன செத்துட்டாங்கன்றாங்க. அப்புறம் ஏன்டா அந்த அம்மா ப்ராப்பர்ட்டியை வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணுறீங்க? யார் ப்ராப்பர்ட்டியை கன்ஃபிஸ்கேட் பண்ணுவேன்? கன்விக்ஷன் பர்சனோட ப்ராப்பர்ட்டி தானே கன்ஃபிஸ்கேட் பண்ணுவேன். நார்மல் பர்சனோட, கன்விக்ஷன் இல்லாத பர்சனோட ப்ராப்பர்ட்டி நீ எப்படி கன்ஃபிஸ்கேட் பண்ணுவேன்? அப்போ ஏடிஎம்கே எங்கே வந்து நிற்குது இன்றைக்கி? போஸ்ட் ஜெயலலிதா ஏடிஎம்கே நீங்கள் பாருங்கள், the same fate will fall on DMK a couple of years down the line. அப்போ இந்த மாதிரி காஸ்ட் சர்வேலாம் அவங்களுக்கு பேர்டனு கேப்ரியல். ஏன்னா இப்போ இருக்க அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சுகமான ஸ்ட்ரக்சர், இன்னர் டைனமிக்ஸ். எ ஃபியூ கம்யூனிட்டிஸ் அக்ராஸ் த ஸ்டேட் ஆர் கண்ட்ரோலிங் எவ்ரி திங். நீ இதை கொண்டு வந்து வச்சின்னா அது உள்ள டிஸ்டர்ப் ஆகும். எதுக்கு இப்படியே ஓடு? ஸ்டேட்டஸ்கோ இஸ் பெஸ்ட் இல்லையா? ஸ்டேட்டஸ்கோ தான் எனக்கு வேணும்னு யார் நினைப்பா? இல்லை, இப்போ ஸ்டேட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா? அதான் நான் வரேன். இப்போ என்னன்னா, நிறைய பேர் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், எங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் கம்மியாக இருக்குன்ற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ ராமதாஸ் அவர்கள்லாம் அதானே சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதிகாரத்தை கையில் வச்சுருக்கீங்க. அதிகாரத்தை கையில் வச்சுட்டு அதை யாரோட ஷேர் பண்ணுறீங்க? ஒரு சின்ன டைனி மைனாரிட்டியோட அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக ஷேர் பண்ணுறீங்க. பெரிய ஒரு மெஜாரிட்டிக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் அவங்க அதிருப்தியில் இருக்காங்க. இது எவ்வளோ நாள் ஓட முடியும் இப்படியே? இல்லைங்க, இப்போ இருக்க ஸ்ட்ரக்சரில் நீங்கள் சொல்கிற டிஸ்டர்பன்ஸ் வரணும்னா அது நேச்சுரலாக வரணும். வேறஸ் நீ சர்வே எடுத்தினா நீ சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி. ராமதாஸ் எதை வேணால் கேட்பாருங்க. ராமதாஸ் இஸ் அன் அப்போசிஷன் பார்ட்டி. டிஎம்கே ராமதாஸ் லாங்குவேஜை பேச முடியாது. ஏன்னா டிஎம்கேக்குள்ளே இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. உங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒரு பவர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. கலைஞர் பீரியடில் வெல் என்ட்ரன்ஸ்டு. அண்ணா காலத்துக்கு பிறகு, அண்ணா இருக்கும்போது வேறு கம்யூனிட்டிஸ் எல்லாம் வேறு ரெப்ரஸன்டேஷன், அடிக்குவேட் ரெப்ரஸன்டேஷன் இருந்தது. ரெண்டாவது அப்போ இவ்வளோ க்ரோத் கிடையாது. இந்த 50 இயர்ஸில் வந்து 60 இயர்ஸில் வந்து நிறையாவே வளர்ந்துருக்குது. நம்பர்ஸே மாறி இருக்கும்ல, இப்போ நம்பர்ஸே மாறி இருக்கும். ஆனால் கலைஞர் காலத்தில் அந்த ஃபேமிலி ஆஃப் குறிப்பிட்ட ஜாதிகள், ஃபியூ கம்யூனிட்டிஸ், அவங்க தேர் வெல் என்ட்ரன்ச்டு, வெரி வெல் என்ட்ரன்ச்டு. இப்போ நீ போய் அதை கையை வச்சுன்னா தேன் கூட்ட கழிச்ச மாதிரி. அதனால் இவங்களுக்கு இது வசதி. ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவன் எடுக்க மாட்டான். அவன் எடுத்து வந்தால் அப்போ பார்த்துக்கலாம். நம்ம மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கல்ல. அது மக்களை பற்றி யார் கவலைப்பட்டா? நான் தான் காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறேன்ல. எழுதி வச்சுக்கோங்க, இன்றைக்கி ஏடிஎம்கேவோட ஃபேட் தான் கப்பல் ஆஃப் இயர்ஸ் டவுன் த லைன் டிஎம்கேவோட ஃபேட்டு. இன்றைக்கி ஏடிஎம்கேவை பார்த்து சிரிக்கிற ஒவ்வொரு திமுக காரணம் he or she will face the same fate. நீங்கள் அவ்வளோ பெரிய கட்சி நீங்கள் எங்கே வந்து நிற்குது? பிஜேபிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல, திமுக எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல, அப்போசிஷனாக ஃபங்க்ஷனே பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? லீடர்ஷிப் ப்ரூட்லி கரப்டு. பிஜேபி எடுத்து பேசினா இடி வரும், டிஎம்கே எடுத்து பேசினா டிவிஎஸ்சி வரும். என்ன பீப்புள்ஸ் இஷ்யூ அந்த பார்ட்டி இது வரைக்கும் கையில் எடுத்தது? அவங்க எடுத்தாங்கல்ல, ஸ்டாலின் எடுத்தார்ல எடப்பாடி பீரியடில். ஏன்னா 1000 கரப்ஷன் இருந்ததுனாலும் பவர் ட்ரிவனு, இது மணி ட்ரிவனு. ரொம்ப ஒன்றும் திமுக மகிழ்ச்சி அடைய வேணாம். 2 வருஷத்தில் உங்கள் கதையும் அதே தான். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி கேப்ரியல்.